எதிரும் புதிரும் தொடர்கிறது. நேஷனல் ஹெரால்ட் வழக்கு அரசியல் பின்னணி கொண்டதா, அரசியல் உள்நோக்கம் கொண்டதா? யார் இதன் மூலம் அரசியல் லாபம் தருவார்கள்? காங்கிரஸ்க்கு லாபமா, பிஜேபிக்கு லாபமா? இதை பற்றி பேசுவோம். திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, நேஷனல் ஹெரால்ட் வழக்கை பொறுத்த வரைக்கும் பிஜேபி அரசியல் உள்நோக்கத்துடன் செயல்படுகிறது என்று சொல்வதன் மூலம் நீங்கள் காங்கிரஸ் கட்சியினர் அரசியல் லாபம் தேட முயல்கிறீர்கள். அதாவதுங்க, இது அரசியலாக்கணுன்ற அவசியமே இல்லை. மரியாதைக்குரிய திரு டாக்டர் ராம் சுப்ரமணியம் அவர்கள் சொன்னார்கள் 78 குப்தா கமிஷன், மாருதி கம்பெனியை பற்றி. அதுக்கப்புறம் 71 வந்து வார் வந்தபோது ராஜீவ் காந்தியை கூப்பிட்டுக்கிட்டு இத்தாலிக்கு ஓடிட்டார். இதெல்லாம் வந்துங்க, இதெல்லாம் நடக்காத விஷயங்களை கற்பனையா நான் வந்து அந்த கட்சியில் 69 காங்கிரஸ் பிரிஞ்ச போது இந்திரா காந்தி பின்னால் போனவன், அந்த குடும்பத்தை பற்றி நன்கு அறிந்தவன். எங்கள் காங்கிரஸ் கட்சியில் யாரை கேட்டாலும் எல்லாரும் போயிட்டு வந்தவங்க. நான் இந்திரா காந்தி குடும்பத்து பின்னாலே இருந்தவன், எனக்கு நல்லாவே தெரியும். நீங்கள் 84 இந்திரா காந்தி இறந்தபோது அவருடைய மடியில் தான் அவங்க உயிரே விட்டாங்க. சோனியா காந்தியினுடைய மடியில் தான் அவங்க உயிரே விட்டாங்க. நீங்கள் அன்றைக்கு பயந்து போயிட்டாங்கன்னு அவங்க என்ன சொன்னாங்கன்றதை நீங்கள் வெளிப்படையாக சொல்லணும், மக்களுக்கு தெரியணும்னு சொன்னார். என்ன நடந்தது? அவங்க வந்து இந்திரா காந்தி மருமகள்னு இன்னைக்கு வீராவேசமாக பேசுகிறாங்க, ஆனால் அதுக்கு அவங்க தகுதி இல்லாதவங்கன்னு சொன்னார். அன்றைக்கி என்ன நடந்தது? 84 அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நரசிம்மராவை வந்து இந்திரா காந்தி இறந்தபோது ராஜீவ் காந்தி பிரதமராக வேண்டாம்னு தான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாம் அரசியலில் இருப்போம், ஆனால் வேறு ஒருத்தரை பிரதமர் ஆக்குவோம், அப்படி தான் சொன்னாங்க. அவங்க காங்கிரஸை விட்டு அவங்க ஒதுங்கி போகவே இல்லை. காங்கிரஸினுடைய தலைவராகி காங்கிரஸில் எத்தனை மாநிலங்களில் ஆட்சி இருந்ததை மீட்டெடுத்தாங்க. அவர்கள் ஒரு வீரமங்கையாக தான் இங்கே இருந்துகிட்டு இருக்காங்க. பதில் சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க, நீங்க அதுக்கப்புறமா பதில் எல்லாத்துக்கும் சொல்லுங்க. அதே நேரத்தில் நீங்கள் இன்னொன்னையும் பார்க்கணும், அவங்க வந்து பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும் கூட மன்மோகன் சிங்கை பிரதமர் ஆக்கினார். அப்போது அந்த மாதிரியான ஒரு ஆளை போய் நீங்கள் வந்து அயல் நாட்டவர்னு ஒரு கேள்வி சொல்கிறீங்க. உங்கள் மூத்த தலைவர் அத்வானியே ஒரு தடவை அந்த வார்த்தையை சொல்லிட்டு அடுத்த நாளே மன்னிப்பு கேட்டார், நான் சொன்னது தவறு அப்படின்னு. நீங்கள் மீண்டும் மீண்டும் அத்வானி வழியை பின்பற்றுறதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் மூத்த தலைவர் எங்களுக்கு அவர் தான் சொல்கிறீங்க, அவர் தான் எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்கிறீங்க. அவரை பின்பற்றுங்கன்னு நான் சொல்கிறேன். அவரே அடுத்த நாள் தான் சொன்னார். முதல் நாள் சொன்னார் நான் சொன்னேன் அயல் நாட்டவர்னு சொன்னார், அடுத்த நாள் நான் சொன்னது தவறு அப்படின்னு சொன்னார்ல. அவர் வழியை பின்பற்றுங்க. திரும்ப 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 விவாத நிகழ்ச்சிகள்ல அவர் அயல் நாட்டவர், ஆகவே அவர் ஷேர் வாங்கினாரு. இன்னைக்கு மாருதி கம்பெனி இருங்க, நான் பேசுறேன், நீங்க நோட் பண்ணிக்கங்க, பதில் சொல்லுங்க. மாருதி கம்பெனியை சஞ்சய் காந்தி அவர்கள் தொடங்கும் போது இங்க எப்படி கார் வந்து சாதாரண மக்கள் கூட காரை வாங்க வைத்த ஒரு கம்பெனி மாருதி கம்பெனி. 50,000 ரூபாய்க்கு முதல் காரை கொடுத்தவங்க அவங்க தான். அந்த மாருதி கம்பெனி வந்து மிகப்பெரிய மாபெரும் புரட்சியை சாதாரண நடுத்தர மக்கள்லாம் கார் வாங்கும் என்ற ஆசையை நிறைவேற்றி காட்டியவர்கள். அதெல்லாம் சொல்லாம சௌகரியமா மாருதியில வந்து சஞ்சய் காந்தி இறந்து போன போது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்ட தானே போவோம். ராமசுப்ரமணியத்துக்கிட்டயா கொடுப்பாங்க அந்த ஷேரை? சோனியா காந்தி கிட்ட தான் கொடுப்பாங்க. அவங்க தான் அவங்க குடும்பத்தை சேர்ந்து. 1977 சஞ்சய் காந்தி செத்து போல சார். சரி சொல்லுங்க சார். 1978 இந்த குப்தா கமிஷன் இருக்கும்போது சஞ்சய் காந்தி சௌக்கியமா பண்ணா இருந்தாரு. அதாவது சஞ்சய் காந்தி ஆரம்பித்த அந்த கம்பெனில அவர் இறந்தது 80. அந்த கம்பெனில அவங்க குடும்பத்தினுடைய சோனியா காந்திக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஆகவே அதுல ஒன்றும் தவறு இல்லை. இப்போ நீங்க ஒரு ஷேர் வச்சிருக்கீங்கன்னா உங்க மகளுக்கு போக வேண்டாம், அது வேறு விஷயம். நீங்கள் இப்போ இருக்கிற வழக்கை பற்றி சொல்லுங்க. அதனாலங்க இந்த நேஷனல் ஹெரால்ட்ல சுப்பிரமணிய சாமியை பற்றி எல்லாருக்கும் தெரியுங்க. அவருடைய வேலையே என்ன, அவர் எதுக்காக வழக்கு போடுறாரு, இதுக்குள்ளெல்லாம் நம்ம போனோம்னா நல்லா இருக்காது. எதுக்காக வழக்கு போடுறாரு, ஏன் போடுறாரு, கனிமொழி மேலே அவர் வழக்கு தொடர்ந்ததுக்கு என்ன காரணம் தெரியும். ஏர்போர்ட்டில் வச்சு எனக்கு ராஜ்யசபா எம்பி உங்கள் அப்பாவை கொடுக்க சொல்லுன்னு சொல்கிறாரு. கருணாநிதி முடியாதுன்றாரு. அதனால தான் 2Gயை நீங்கள் பெருசாக்குனீங்க. 2Gயை பெருசாகி ஊதி பெருசாக்குனீங்க, ஆக்குனீங்க. ரைட், இருக்கட்டும், அது சட்டப்படி என்ன நடக்குதோ நடக்கட்டும். அவருக்கு தேவை என்பதற்காக வழக்கு போடுகின்ற ஒரு நபர் உலகமே அறிந்த விஷயம். இன்னைக்கும் ராஜீவ் காந்தியினுடைய கொலையில சுப்பிரமணிய சுவாமி ஆண்டு இருக்குதுன்னு திருச்சி வேலுசாமி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் விசாரிக்கணும்னு சொல்றாரு. ஆகவே நீங்க எங்க பார்த்தாலும் இந்த மர்ம முடிச்சுக்குள்ள ஒரு முடிச்சு அவுக்க முடியாத ஒரு மனிதராக இன்றைக்கு தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கிறார். உங்க ஆட்சியில் அவுத்திருக்கலாம் இந்த முடிச்சுகளை. அதாவதுங்க, அதை பண்ணி இருக்கணும், தவறு பண்ணிட்டு வந்தா நான் உண்மையாவே ஒப்புக்கொள்கிறேன். அவர் அடுத்த ஆட்சி வந்தா சுப்பிரமணிய சாமியை நாங்க விடவே மாட்டோம். எல்லாருக்கும் சுப்பிரமணிய சாமி பழி வாங்குறது இல்லைங்க. அந்த ஆள் வந்து ஒரு குற்றவாளி. அந்த ஆள் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நிகழ்ச்சி அதை பதிவு செய்யக்கூடாது.
அந்த மாதிரி குற்றவாளிகள் சொல்றேன். இல்ல அது வீண் பிரச்சனை சட்ட பிரச்சனை கொண்டு வரக்கூடாது. இல்ல இருக்கட்டும். அதாவதுங்க அவர் இந்த வழக்கை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் கண்டிப்பா. ஏன் நாடாளுமன்றத்தை முடக்குகிறீங்க? நாடாளுமன்றத்தை முடக்கத்துக்கு அது காரணம் இல்லைன்னு நாங்க சொல்லிட்டோம். சரி, என்ன காரணம்? நாடாளுமன்றத்தில் ஜிஎஸ்டி பில்லில் திருத்தம் கொண்டான்னு சொல்றோம். நேற்று கூட எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார், நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கும் நேஷனல் ஹெரால்டு கேஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனால் மீண்டும் கூட லலித் மோடி விவகாரத்தை எடுக்க வேண்டும், வியாபம் விஷயத்தை எடுப்போம் என்றெல்லாம் உங்கள் கட்சியை சொல்லிக் கொண்டிருக்கார். நாடாளுமன்றத்தை நடக்க விட மாட்டீர்கள். நான் என்ன சொல்றேங்க, நீங்க எங்க மேல இல்லாத ஒரு வழக்கை இருக்கிற மாதிரி காட்டும் போது இருக்கக்கூடிய வழக்கை இருக்கிற மாதிரி காட்டுறதுல என்ன தவறு இருக்கு? வியாபம் நடக்கலையா? 48 பேர் இறந்து போலியா? அப்போ சுஷ்மா ஸ்வராஜனுடைய வழக்கு இல்லையா? உமா பாரதி மேல எஃப்ஐஆர் இல்லையா? ரெட்டி பிரதர்ஸ் மேல வழக்கு இல்லையா? எடியூரப்பா எந்த தவறுமே செய்யலையா? இதெல்லாம் நாங்க கேட்க மாட்டோமா? நீங்க ஊழலே இல்லாத கட்சி அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இதுக்கெல்லாம் பேர் என்ன? ஊழல் கிடையாதான் நாங்க கேட்கறதுல என்ன தவறு? சரி, சொல்லுங்கள் திரு ராமசுப்ரமணியன். நாடாளுமன்றம் முடங்கி இருக்கிறது, இதை தீர்ப்பதற்கான முயற்சிகளை என்ன முயற்சி எடுக்கும் மத்திய அரசு? அது வந்து டெஃபினட்டா நம்ம அவங்களோட பேசணும். ஜிஎஸ்டி போன்ற விஷயங்கள பேசுகின்றோம் என்று சொல்லியிருக்கிறோம். அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். பட் அவங்க பண்ண விட மாட்டாங்க. 19ஆம் தேதி வரைக்கும் இதே மாதிரி பிரச்சனையை கிளப்பி விட்டு கொண்டிருப்பார்கள். அவர்கள் பண்ண மாட்டாங்க. இன்னொரு விஷயம், ராகுல் காந்தி சொல்லியிருக்கார், நான் ஜெயிலுக்கு போகிறது ரெடியாக இருக்கேன், ஆனால் சோனியா காந்திக்கும் ஓராக்கும் நீங்கள் பெயிலுக்கு ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு கபில் சிபல்கிட்ட சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவருக்கே சரியாக உரைச்சி போச்சு. சரி, இதோ பெரிய பிரச்சனை வந்துடுதுன்னு. இப்போ கம்மிங் பேக் எதுலையும் வந்த மாதிரி தெரியும். இதெல்லாம் தயவுசெய்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கணும் சார். நான் சொல்றதெல்லாம் பொய்யாங்கிறத நான் சொல்லக்கூடிய உண்மை. காலையில எல்லா பத்திரிகையும் அவர் சிறைக்கு செல்ல தயார் என்று கூறினார். ஆனால் திருமதி சோனியா காந்திக்கு ஜாமீன் எடுக்க சொல்லியாச்சு சார். ஆல்ரெடி பதிவான நாடாளுமன்ற முடக்கத்தை தீர்ப்பது அப்புறம் அந்த வழக்கு பற்றி வேண்டாம். நீங்க சார் இதே நாடாளுமன்றத்துக்கு இது என்ன காரணம்னா, ராஜ்யசபால திருப்பி வெண்டட்டா பொலிட்டிக்கல் வெண்டட்டான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. அதுதான் நீங்க ஒண்ணுமே பண்ண விடாத பண்ணிட்டு இருக்கீங்க. அப்ப இது என்ன விஷயம்னா, இப்ப இந்த கம்பெனி ஆரம்பிச்சதை பத்தி நான் சொன்னேன், யங் இந்தியா. ஏன்னா இதான் பிரச்சனை. அதுதான் யங் இந்தியாவுக்கு வெறும் 5 லட்சம் ரூபாய் தான் பெய்ட் அப் கேபிட்டல். அந்த 5 லட்சம் ரூபாய் வைத்துக்கொண்டு அந்த கம்பெனி முடக்கப்பட்டு விட்டது. அதாவது இந்த அசோசியேட்டட் ஜேர்னல் அப்படிங்கிற அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனி, அந்த பப்ளிக் லிமிடெட் கம்பெனியுடைய அதுக்கு 90 கோடி நஷ்டம் வந்துடுது அப்படின்ன உடனே காங்கிரஸ் என்ன செய்கின்றது, அந்த பணத்தை அசோசியேட்டட் ஜேர்னலுக்கு 90 கோடி ரூபாய் பணத்தை கொடுக்கின்றார்கள். உடனே இங்கே திடீர்னு ஒரு கம்பெனி இன்கார்பரேட் பண்ணி ஒரு மாசத்துக்குள்ள, அந்த கம்பெனி ஆரம்பிச்ச ஒரு மாசத்துக்குள்ள அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ற, சப்ஜெக்ட் டு தி கண்டிஷன் 90 கோடி ரூபாயை நீங்க திருப்பி தரணும் அப்படிங்கிற மாதிரி. இவங்க இந்த யங் இந்தியா வெறும் 50 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தோன்னே அதை ஒண்டி கொடுத்தோன்னே உடனே வேண்டாம், இனிமே ஒண்ணுமே பணமே வேண்டாம், கொடுத்த வரைக்கும் பொண்ணு யாரு? காங்கிரஸ் ஒரு ரைட் அப் பண்றாங்க. அது எப்படி பண்ண முடியுமா? இதைத்தான் என்ன கேட்கிறார்கள் என்றால், இதை பத்தி கேள்வி உண்டாக. அப்ப யாரு டைரக்டர் என்பது யார்? क्वेश्चन வருது. சரி டாக்டர் ராமசுப்ரமணியன், அது வழக்கு பற்றி வேண்டாம். நீங்கள் சொல்லுங்கள், இப்பொழுது நாடாளுமன்ற முடக்கத்தை தீர்க்க என்ன செய்வீர்கள்? அந்த வழக்கு பற்றி வேண்டாம், தயவு செய்து இதெல்லாம் வேண்டாம். அது வேண்டாம். அப்புறம் நாம அதை இல்ல வேண்டாம். நீங்கள் இப்போ நாடாளுமன்ற முடக்கத்தை தீர்ப்பது என்ன செய்வீர்கள்? இல்ல அவங்க நடத்த விட மாட்டாங்க சார். ஐ அம் வெரி ஷூர். சரி, நீங்க என்ன செய்ய போறீங்க? ஜிஎஸ்டியோட வராது. அத நேத்து சொல்லிருக்காரு பிரதமர் பேசும்போது. என்ன சொன்னார்? நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நண்பர் கூட வந்து பாரு, இப்ப 7000 ரூபாய் போனஸ் இருக்கு, அது 21,000 ரூபாய்க்கு நாம பண்றோங்கிறதுக்காக சட்டத்தை கொண்டு வரோம். அது பண்ண விட மாட்டேன்றாங்க. எஸ்சி எஸ்டிக்கு ஆக்ட் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அது அந்த பில்லு உட்கார்ந்துட்டு இருக்கு. 3 விஷயத்தை பத்தி இப்ப ஜிஎஸ்டி பத்தி பேசுறாங்க. அந்த 3 விஷயத்தை பத்தி நாங்க பேசுறதுக்கு நாங்க சொல்லிட்டோம். 18%, அப்புறம் அந்த கேப் வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அந்த சமாச்சாரத்தை தீர்ப்பதற்கு வழிமுறைகளை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்லி 1% எக்ஸ்ட்ரா ஃபார் ஸ்டேட் லைக் தமிழ்நாடு இதெல்லாம் வேண்டாங்கிற மாதிரி வேண்டான்னு விட்டுலாம். அதெல்லாம் பத்தி சுப்பிரமணியம் அறிக்கை சொல்லியாச்சு. இவ்வளத்தையும் தாண்டி அவங்க பண்ண விட மாட்டேன்றாங்கன்னா அடிப்படையான காரணம், அவங்களுக்கு இந்த கேஸ்ல இருந்து வெளிப்பட்டுடணும். அதுக்காக பாராளுமன்றத்துக்கு எப்படியாவது முடக்கே தீரணும். முடக்கினா கேஸ் வெளியே வந்துட முடியுமா? முடக்கினா கேஸ் வெளியே வந்துட முடியுமா? எப்படி நாடாளுமன்றத்தை முடக்கினால் நீங்க ஏதாவது சொல்றீங்க, கோர்ட்ன்றீங்க. ஒரு நிமிடம் நான் கேட்டு விடுகிறேன். நாடாளுமன்றத்தை முடக்கினால் வழக்கிலிருந்து வெளியே வந்து விட முடியுமா? பண்ணவே முடியாது. ஏன்னா அது மறுபடியும் நீங்க ஒண்ணுமே நான் பேசக்கூடாதுன்னு சொன்னா பேச வேண்டி வருது. நீங்க சொன்ன உடனே அதுல என்ன சொல்லுகின்றார்கள் ஜட்ஜ்மெண்ட்ல, அசோசியேட்டட் ஜேர்னல் அதை பத்தி பேசும்பொழுது, இந்த புதுசா ஒரு கம்பெனி யங் இந்தியா, அதை வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் எங்கே புதுசா ஒன்று கொண்டு வந்தீங்க,
அதுக்கு 50 லட்சம் ரூபாய் அந்த புதுசாக அந்த பணத்தை கொடுத்துட்டு எல்லாம் 100% ஆஃப் தி கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் வாங்கிட்டீங்க. அதுவே தப்பு. டைரக்டருங்கிறது யாரு? அவர் வந்து he has got a fiduciary relationship, அதாவது ஒரு ட்ரஸ்டி அப்படின்னு யார் சொல்றாங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட்ல ஜட்ஜ்மெண்ட்ல நிறைய இருக்கு. நான் எவ்வளவு சொல்லிட்டு போனா அது அந்த நார்த் மிட்லாண்ட் வர்சஸ் ஹூட்சன் அப்படிங்கிறதுல ஒரு டைரக்டர் என்பவர் ஒரு ட்ரஸ்டி. அவரை எதையும் தப்பு தண்டா பண்ண முடியாதுங்கிறதெல்லாம் பத்தி சொல்லியிருக்கேன். ஆனா இது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டா பண்ணிருக்காங்க. 50 லட்ச ரூபாய் பணத்தை வாங்கிட்டு 90 கோடி ரூபாய் பணத்தை ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து கபடிகாரம் பண்ணிட்டாங்க அந்த கம்பெனி. 5000 கோடி கம்பெனி. இது நியாயமா? சரி, இதை பத்தி நாம கேட்டோம்னா உடனே அதுல தப்பிக்கிறதுக்காக, ஏன்னா தப்பிக்க முடியாது அவங்களால. சரி, அதனால சரி, தண்ணி குடித்துக் கொள்ளுங்க. சரி, திரு சம்பத், நாடாளுமன்றம் முடங்கி இருக்கிறது. இதை தீர்ப்பதற்கு ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் காங்கிரசுக்கு ஏன் அறிவுரை சொல்வதில்லை? அதாவது ஏடிக்கு போட்டியா ஆளுங்கட்சியினுடைய செயல்பாடு இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை நீடிப்பதற்கே காரணமாக இருக்கிறது. ஆளுங்கட்சி போட்டியா இருக்கிறதா? அதாவது அவங்க வந்து என்னன்னா தங்களுடைய அரசாங்கத்துடைய தவறுகளிலே இருந்து தங்களை விடுவித்துக் கொள்வதற்கு தயாராக அதுக்கு மாறா என்ன பண்றாங்கன்னா பழியை நாடாளுமன்றம் இயங்காமல் போவதற்கான பழியை எதிர்க்கட்சிகள் தலையில சுமத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே அதான் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் நீங்க ஆளுங்கட்சியுடைய அமைச்சர்களுடைய பேச்சுக்கெல்லாம் பாருங்க சார். நான் ஒரே தாக்கூர் சொல்றாரு ஆணவம் மிக்க பேச்சு. சொல்லுங்க விஷயத்தை கோர்ட் சொல்லிருக்கு சார். சொல்லுங்க டாக்டர். ஒன்னு சீட்டிங், ஏமாத்து வேலை செய்திருக்கின்றது. அது ஹைகோர்ட்ல நாமளா சொல்லல. சீட்டிங். இரண்டாவது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை துரோகம் செய்திருக்கின்றார்கள். மூன்றாவது மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், பணத்தை சூறையாடி இருக்கின்றார்கள். அப்படிங்கிற மூணுத்தையும் யாரு பிஜேபி ஒண்ணுமே சொல்ல. ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஜட்ஜு தான் எடுத்து இவ்வளத்தையும் சொல்லியிருக்கின்றார். இதெல்லாம் வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? இதுக்காகத்தான் நாங்க அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். இது போட்ட கேஸ் யாரு? மிஸ்டர் சுப்பிரமணிய சுவாமி. இந்த ஆப்சர்வேஷன், கோர்ட்டோட ஆப்சர்வேஷன் எங்களை இதை தள்ளுபடி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு இந்த 3 விஷயத்தை சொன்னது ஹைகோர்ட். இதுக்கும் பிஜேபி என்ன சார் சம்பந்தம்? சரி சரி சரி, நியாயமா நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் திரு சம்பத். ஒரு ஐக்கிய ஜனதா தளத்துடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் தியாகி என்ன சொல்றாருன்னா, இந்த நாடாளுமன்றம் செயல்படாமல் போவதற்கு காரணமே பாரதிய ஜனதா கட்சியுடைய அமைச்சர்களுடைய ஆணவமான நடவடிக்கை. என்ன ஆணவ நடவடிக்கை? என்ன நடவடிக்கை சொல்றாரு? எதுக்கெடுத்தாலும் நீங்க இப்ப கூட பாத்தீங்கன்னா சபையில வந்து காங்கிரஸ் எம்பிக்கள் ஊழமிட்டதை ஏதோ மிருக காட்சி சாலையில் கேட்கிற குரல் இங்க கேட்கிறது அப்படின்றாங்க. பத்திரிகையில அப்படிதான் சார் நரி பேப்பர்லயே வருது. அதாவது அதுதான் சொல்றேன்னா, நீங்க வந்து இவருக்கு ஏடிக்கு போட்டியாக செயல்படுவதான் முயற்சிக்கிறார்களே தவிர நாடாளுமன்றத்தில் இயங்க வைப்பதற்கான காரிய சாத்தியமான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு பாரதிய ஜனதாவுக்கு விருப்பம் இல்லை. அதுதான் அவர்களுடைய அகங்கார பேச்சுகள், சுப்பிரமணிய சாமி அகங்கார பேச்சுகள் வெளிப்படுத்துகின்றன. நீங்க அப்ப என்ன சொல்றீங்க? நீங்க அதர்வைஸ் சுப்பிரமணிய சுவாமி கிட்ட சொல்லி அப்ப நீ இப்ப பிஜேபி சேர்ந்துட்ட. நான் அந்த வழக்கு சம்பந்தமாக சொல்ல விரும்பவில்லை. என்ன அர்த்தம்? சரி சரி, நான் அந்த வழக்குக்குள்ளேயே போல சொல்லுங்க. நாடாளுமன்ற அவையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல், நாடாளுமன்றத்தில் அமைச்சர்கள் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். சரி, ஒரே சொல்லுங்க. எனவே இத்தகைய போக்கில் வந்து அங்கே இன்னும் சொல்ல போனா இந்த பிரதமருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார்கள் அமைச்சர்களும் நாடாளுமன்ற பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்கள் சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? உத்தரப்பிரதேசத்தினுடைய நாடாளுமன்ற பிஜேபி உறுப்பினருடைய பேச்ச அவங்க கட்சியிலே அது தப்புன்னு வெங்கையா நாயுடு சொல்றாரு, பேசக்கூடாதுன்றாரு. சரி, அந்த அந்த அவை குறிப்பிலிருந்து இருந்து அது எடுக்கணும்ன்றாங்க சபாநாயகர். அவங்களும் அந்த கட்சி தான். அது என்ன நடக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. பாரதிய ஜனதா கூடாரத்துக்குள்ள ஏதோ குழப்பம் இருப்பது போல தெரிகிறது. சரி, ஒருவேளை மோடி வீட்டுக்கு அனுப்புவதற்கு அவர்கள் ஏதோ எத்தனிக்கிறார்கள் போல தெரிகிறது. உங்கள் விருப்பம் அது, அது உங்கள் விருப்பம் அது. சரி, ஒரே திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி, நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முடக்குவது என்பது மக்களுடைய வரிப்பணத்தில் காங்கிரஸ் கட்சி செய்கின்ற சதி என்று மக்கள் நினைப்பார்களா, மாட்டார்களா? அதாவதுங்க, அப்படின்னு மக்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. என்ன காரணம் கேட்டால், நாடாளுமன்ற ஜனநாயகம் என்பதே அங்கு நடக்கக்கூடிய பல விஷயங்களை, வெளியில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை அங்கே கேட்டு அதற்கு நியாயம் பெறுவதற்காக தான் நாடாளுமன்றம் இருக்குது. நாடாளுமன்றம் என்றால் என்ன அர்த்தம்? நாடே ஆளக்கூடிய ஒரு மன்றம் அது. அங்கே மக்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்
சாதாரண ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை கூட விவாதிக்கக்கூடிய இடம் தான் அது. அங்க விவாதிக்காம வேற எங்க விவாதிக்க முடியும்? அங்கதான் வாதிக்கணும். அது விவாதிக்கும் பொழுது அதை சரியான முறையில் கையாளவில்லை என்பது போது அதை முடக்குவதிலே எந்த தவறும் இல்லை என்பது நாம இங்கிலாந்து ஜனநாயகம் தொடர்ந்து நீங்கள் முடக்கி கொண்டு வந்து கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரையும் முடக்கினீர்கள், இதையும் முடக்குகிறீர்கள். மக்கள் சட்டங்களை ஏற்றினால்தான் மக்கள் நலம் சென்று சேரும். பல மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் இப்போ அவங்க சொன்னாங்க, ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்றாததற்கு காரணத்தையும் அவரே சொன்னாரு. நாங்க 3 திருத்தங்கள் சொன்னோம். இப்போ 18% வைத்துக் கொள்ளலாம் ஜிஎஸ்டி பில்லுன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் காங்கிரஸ் அதை ஏற்றுக்கொண்டது தான். ஆனால் மாநிலமாக போகும்பொழுது ஒரு சதவீதம் ஏறி காஷ்மீருக்கு போகும்பொழுது 27-28% போகும். ஆகவே 18% என்பதை சீல் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்றோம். அதை நீங்க பண்ண மாட்டேன்றீங்க. இப்ப அவர் சொல்றாரு சுப்பிரமணியம் கமிட்டி வந்து அதை ஒத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. சார் தான் சொல்றாரு, டாக்டர் சுப்பிரமணிய சாமி. ஆனா பிஜேபி அரசாங்கம் அதை சொல்ற மாதிரி தெரியல. டாக்டர் ராமசுப்ரமணியம் என்ன சொன்னாங்க? சரி சாரி மன்னிச்சிருங்க. இப்ப என்னன்னா கண்ணுக்கு இருட்டுதெல்லாம் இந்த பிரச்சனை சுப்பிரமணிய சாமி தான் உங்க கண்ணை தெரிறாங்க. டாக்டர் ராம் சுப்பிரமணி சொல்றாரு, அது வந்து நாங்க வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டோம், அந்த மாதிரி நடக்காதுன்றாரு. ஆனா மத்திய அரசாங்கம் இன்று வரையில் அதை அறிவிக்கவே இல்லை. 27% போய் நிற்கும் பொழுது மிகப்பெரிய பாதிப்பை வியாபாரிகள் போன்றவர்கள், சாதாரண மக்கள் போன்றவர்கள் அதை அனுபவிப்பார்கள் என்ற வாதத்தை நாங்கள் எடுத்து வைக்கும் பொழுது இவர்களுக்கு அதுக்கு உண்டான சரியான பதில் இதுவரைக்கும் அவங்க கிட்ட இருந்து இல்லை. அதை தான் நாங்கள் சொல்றோம், இந்த திருத்தத்தெல்லாம் நீங்க ஏத்துக்குங்க, ஜிஎஸ்டி பில்லை நாங்க முழுமையாக நிறைவேறுவதற்கு ஆதரவு தரோன்றோம். இந்த நிமிஷம் வரைக்கும் அதை இவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. ஆகவே நாடாளுமன்ற முடக்கம் என்பதற்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தான் காரணமே தவிர நேஷனல் ஹெரால்டு காரணமே இல்லை. சரி, தொடர்ந்து பேசும். நாடாளுமன்றம் தொடர்ந்து முடங்குகிறது. பல்வேறு மசோதாக்கள் காத்திருக்கின்றன. அவை நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்கு காங்கிரஸ் இணங்குமா? எந்த அளவுக்கு பிஜேபி அதற்கான முயற்சிகள் எடுக்கும்? இதை தொடர்ந்து பேசுவோம், பாருங்கள்.